டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வழக்கமா காதல் அப்படின்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். உலகத்துல வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் காதல் அப்படின்றது கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியிற ஒரு விஷயம். அப்படி இதயத்துல முடியிற ஒரு காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சா அது வந்து கிட்டத்தட்ட சொர்க்கம் தான். பூலோகத்திலே இருக்க சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத மாதிரி ரீசெண்டா அவ்வளோ லவ் பண்ணி பல வருடங்கள் காதலுக்கு அப்புறம் கல்யாணத்துல முடிந்த 2 அழகான தம்பதியினர் இன்னைக்கு நம்ம கூட இணைய போறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இப்ப அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த அழகான அந்த சின்ன சின்ன என்ன சொல்றது? கெமிஸ்ட்ரீஸ், அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டைகள் இத பத்திலாம் நெறைய பேச போறோம். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இது கலாட்டா கப்பல். ஸோ இன்னைக்கு நமக்கு ஷோக்கு வந்திருக்க அந்த அழகான கப்பல், ஃபர்ஸ்ட் கப்பல் யாருன்னு பார்த்தா, வானத்திலிருந்து அந்த நட்சத்திரமே எகிரி குச்சி நம்ம ஸ்டேஜுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 2 பேர் தான் வரப்போறாங்க. லெட்ஸ் வெல்கம் நக்ஷத்ரா அண்ட் விஸ்வா. என்ன டான்ஸ், என்ன டான்ஸ்! நிஜமா. ஆமா, நக்ஷத்ரா ஆடினது நான் பார்க்கவே இல்ல. ஃபுல்லா விஸ்வா தான். பெண்கள் என்னதான் அழகா பெர்ஃபெக்ட்டா ஆடினாலும் ஆண்கள் அந்த தப்பு தப்பா ஆடுறதுல இருக்குல்ல, அதுல ஒரு அழகு இருக்கு பேசிக்கா. நான் வந்து ஆல் கேமரா ஃபோக்கஸ்டு விஸ்வா தான். அதுவும் அந்த ஹிப் மூவ்மெண்ட் வேற லெவல்ல இருந்தது. அது ஓன் டான்ஸ்க்கு அப்புறம் தானே எங்களுக்கு வந்துச்சு. ஆமா. அதனால எங்களுக்கு இன்னும் இது கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். அதனால வெல்கம் டு தி ஷோ. நிறைய பேசுவோம் நம்ம. உங்க கூட இன்னொரு அழகான பியூட்டிஃபுல் கப்பல் வரப்போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? எஸ், இப்போதைக்கு நீங்க உங்களோட இடத்துல உட்காரலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அழகான பியூட்டிஃபுல் கப்பல் வந்துட்டாங்க. நட்சத்திரமா மின்னிட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்தது யார் வரப்போறா அப்படின்னு சொல்லணும்னா, வழக்கமா பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். நமக்கு வர கணவன் வந்து கொஞ்சம் கவிதை எழுத தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு கவிஞரே நமக்கு கணவனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற சந்தோஷத்தோட இன்னைக்கு வரப்போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்னேகன் அண்ட் கனிகா. ஸ்னேகன் அண்ட் கனிகா அவர்கள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆண்களோட பிழை அது அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் ஸ்னேகன் சாரோட பிழை பயங்கர அழகா இருக்கு. அவர் ஆடி யாரும் இப்படி பார்த்தே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதுல பயங்கர வல்லவர், எல்லாருக்கும் தெரியும். கவிதையில வல்லவர். எப்படி இந்த டான்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இந்த டுயட் ஆடினது முதல்ல இப்படி டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லி நான் வந்திருக்க மாட்டேன். என்ன ஆட வச்சு பாக்குறீங்களா? எவ்வளவு பெரிய விபரீதமானது. சீரியஸா வீட்டுக்கு போயிட்டு சுத்தி போட்டுங்க. அழகா இருக்கீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு அதர் கப்பல் மாதிரியே. நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நம்ம ஷோல. அண்ட் ஒன்ஸ் அகைன் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அண்ட் உங்க இடத்துல தேங்க்யூ. இந்த அழகான சூப்பரான நாளில் ஜெயா டிவி கூட எங்க கூட வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஸ்னேகன் அண்ட் கனிகா. காதல் நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கண்டதும் காதல், கட்டுனா இவளை கட்டணும்டா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ண அந்த தருணம், அந்த மொமெண்ட். பார்த்த நொடி, அந்த நொடியே இப்படி ஒரு பொண்ணு கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்ச அந்த தருணம். ஒரு மாலை நேரம் என்னுடைய அலுவலகத்துக்கு அவங்க ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்த உடனே ஏதோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, இப்படி ஒரு பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு அப்போ நினச்சேன். அவங்க அந்த ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் என் வீட்டை தாண்டி ஒரு 50 அடி 100 அடி தான் போயிருப்பாங்க. நான் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன், நல்ல சந்திப்பு கனி, மீண்டும் சந்திப்பு, அவ்வளோதான். அன்னைக்கு நான் முடிவு பண்ணினேன், ஒருவேளை நம்ம வந்து காதலித்து திருமணம் செய்தால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அந்த கணத்திலிருந்து இந்த கணம் வரைக்கும் அந்த காதல் குறையாமல் இருக்கு. கேஸ் அப்படி முடிவு பண்ணலன்னா நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருப்பீங்களோ மெசேஜ்? இல்லை, நிச்சயமாக வந்து எனக்கு அது வந்து அப்பயே அங்கிருந்து விடைபெறும்போதே எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி அனுப்புறது உண்டு. அதை தூரமாக விட்டுட்டு சொல்லணும் இல்லை. ஏன்னா காதல் எப்போதுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சொல்லும்போது ஒரு யுத்தத்தை தாங்குகிற அளவுக்கு பல்வேறு கேள்வி கணைகள் வரும், பயம் வரும், அச்சுறுத்தல் வரும். ஆனாலும் இதயம் சொல்லும், மனசு கேட்கும், சேர்ந்து நடக்கும் உணர்வு, அதுதான் காதல். அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. எந்த வார்த்தைக்குள்ளும் அடங்காத ஒரு உணர்வுன்னா காதல். எவராலும் எழுதி முடிக்காத ஒரு சரித்திரம், ஒரு புராணம், ஒரு இதிகாசம்னா அது காதல். எவராலும் சொல்லி முடிக்காத கவிதைனா அது காதல். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எதற்குள்ளும் அது கட்டுப்பட்டு அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்டு ஒரு நிவர்த்தியை தரவே தராது. ஏனால் பஞ்சபூதங்களில் இன்றைக்கி கவிதைகளை எடுத்துட்டா கூட நீங்கள் நிலா, வானம், பூ, காற்று, தெண்டல், இப்படி ஓமைகள் சொன்ன காலம்லாம் 90s போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டை வச்சு தான் நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க. எல்லா உதாரணங்களுக்கும் பெயர்கள் மாற்றப்பட்ட பிறகும் காதலுடைய பெயர் மாற்றப்படாமலே இருக்கிறது. ஆனாலும் காதல் புதிதாகவே இருக்கிறது. அது எந்த வார்த்தைக்குள்ளும் அடங்காது. அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், காதலை கூட சத்தமாக சொல்லாதீங்க. ஏன்னா அதை தாங்கிறதுக்கு கூட அதுக்கு அந்த தைரியம் கிடையாது. ரொம்ப மென்மையான ஒரு உணர்வு அது.
அது வேகமா கோபத்துல நினைச்சாவே உடைஞ்சு போறது, கண்ணீர்ல கரைஞ்சு போற ஒரு கடல் மாதிரி. அது தெரியாது, அது உணர மட்டும்தான் புரியும். அவள் எனக்கு, அவன் எனக்கு என்று மனம் சொல்லும், சேர்ந்து உணர்வு கைபிடித்து நடக்கும். இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அங்க ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலம் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் காதல். ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். இது எல்லா தருணத்தை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க அப்போ பார்த்த ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, கனிகா இப்படி 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 இப்படிலாம் உருவகப்படுத்தி வச்சுட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உருவகத்துல ஒரு சில விஷயம் இது மாறி இருக்கு அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? இல்ல, நான் வியந்து போறேன். காதலி கனிகாக்கும் இப்போ மனைவி கனிகாக்கும் உள்ள காதலி கனிகாவை விட மனைவி கனிகா அழகாக இருக்கிறார். இன்னும் அழகா இருக்கு. இது அபூர்வமாச்சு இப்படி ஆண்மகன்களை சொல்றது. கேட்டீங்கன்னா, பயந்து பயந்து அன்பை செலுத்தியவள் இன்றைக்கு பயமில்லாமல் அன்பை செலுத்துகிறார். யார் என் மீது போர் தொடுத்தாலும் முதல் அந்த எதிர்ப்பை சமாளிக்கிற முதல் நிலை வீரரா அவதான் நிற்கிறான். நான் இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையும் போது பல்வேறு பரிசுகளையும் பேர்களையும் புகழ்களையும் வாங்கி கொண்டு இரவுல வந்து தனியா தூங்குன அந்த 20 வருடத்தை உள்ளுக்குள்ள நுழையும் பொழுது ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்கும் பொழுது 1000 தாய்கள் அரவணைக்கிற மாதிரி இருக்கு. அதனால காதலியாக இருந்த கனிகாவை விட மனைவியாக இருந்த கனிகா இன்னும் அழகாக இருக்கிறாள், அபூர்வமாக இருக்கிறாள். பயமா இருக்கு, மூழ்கி போயிடணுங்கிற மாதிரி. கனிகா அபூர்வமா இருக்காங்களோ இல்லையோ, இத மாதிரி ஒரு கணவன் பாக்குறதுக்கு அபூர்வமா இருக்கு. 20 வருடம் அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு தனிமை மட்டுமே என்னுடைய துணையாக இருந்து நான் பயணித்த இந்த திரை வாழ்க்கையில இன்றைக்கு இழந்த அந்த 20 வருடம் இழந்த அத்தனை உறவுகளையும் ஒருத்தி திருப்பி தர்றான் எனக்கு. ஒரே ஒருத்தி. இந்த அத்தனை உறவுகள் எல்லா உறவுமா அவளை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட சண்டை போடுவா, மிரட்டுவா, அழுவா, கொஞ்சுவா, கோச்சிக்கிட்டு 1 மணி நேரம் பேசாம கூட இருப்பா. ஆனா எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு உறவு எனக்கு மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால வேண்டி இந்த உலகத்துல காதலிக்கிறதை விட வேற என்ன சுகம் இருந்துற இந்த உலகம். காசு பணம் எல்லாத்தையும் இந்த காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ரசிக்கிறேன் அவள் செய்யற சின்ன சின்ன தவறுகளை, அவள் சொல்லுகிற அறிவுரைகளை, அவள் எனக்காக காட்டுகிற அக்கறையை, அவள் எனக்காக சிந்துகிற கண்ணீர் துளி தேனாக இனிக்கிறது. எனக்கு உப்பு கரிக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தண்ணீர் வந்தோட என்ன இவ்வளவு உணர்வா. ஒருவேளை சின்ன வயசுல அம்மா ஒருவேளை நமக்கு விவரம் தெரியாத போது அம்மா இப்படித்தான் அழுதுருப்பாங்களோன்னு நிறைய நேரத்தில் அவள் கண் கலங்கும் பொழுது, ஏன்னா குழந்தைக்கு தாய்மார்கள் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கே, அதுக்கு பால் வேணுமா, சோறு வேணுமா, உடல்நிலை சரியில்லையா, தலைவலிக்குதா, இல்லை வயிறு வலியா, என்னன்னு தெரியாது. ஆனால் கலங்கி போகும் ஒரு தாய்க்கு. அதை நான் இப்போ அவகிட்ட பார்த்துட்டே இருக்கும்போது, எது செஞ்சாலும் பரவாயில்லைன்னு காதலிக்கிற ஈனம் நான் இல்லை. இவள் செய்வதெல்லாம் காதலிக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நான் காதலித்து கொண்டே இருக்கேன். இப்போ அப்படியே கனிகா கிட்ட கேட்கணும். அப்போ அவர்கிட்ட எது கேட்டாலுமே வந்து லவ்விங் யூ டு த அப்படி கோரில் அதில் வந்து அவருக்கு எதுவுமே குழந்தைனே சொல்லிட்டாரு. குழந்தை அழுது அப்படின்னா குழந்தை மேலே தப்பே சொல்ல மாட்டோம். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது தான் ஒன்று தான். எப்படி இருப்போம் ஃப்யூச்சர்லாம் எனக்கு தெரியாது. இந்த லைஃப், இந்த லவ், இந்த அன்பு இப்படியே லாங் லைஃப் எனக்கு இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா என்னோட அம்மா அப்பா மேலே கூட நான் அவ்வளோ பாசம் வச்சது இல்லை. வரப்போகிற பாப்பா மேலேயும் நான் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இவர் தான் எனக்கு எல்லாம். இவர் சந்தோஷமாக இருந்தாருன்னா எனக்கு ஹாப்பி தான். சூப்பர். அதே மாதிரி நம்ம இந்த கப்பல் கிட்ட இருந்து வந்துருவோம். இப்போ நக்ஷு அண்ட் விஸ்வா, ஸோ உங்களோட காதல். நக்ஷத்ரா வந்து ஒரு பரிச்சயமான முகம். நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் பேசுகிற உலகத்தில் எல்லார் முகத்துலையுமே வந்து நட்சத்திரா அப்படின்றது ஒரு பரிச்சயப்பட்ட முகம். ஸோ நட்சத்திராவோட வீட்டுக்கார் இப்படி இருக்கணும் அப்படின்றது நீ என்ன நினச்சிங்க நீங்கள்? நான் 1-2 ஷோர் இதான் சொல்லியிருக்கேன். அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி கலாய்ப்பேன், எனக்கு லாலேட்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ வந்து லாலேட்டன் கொஞ்சம் குண்டா சப்பியா இருப்பாரா. அப்போ நான் வந்து எந்த மாதிரி புருஷன் வேணும்னு சொல்லும்போது நான் சொல்லிக்கலாம், லாலேட்ட மாதிரி இருக்கணும், மொரட்டு மீசை இருக்கணும், கட்ட மீசை இருக்கணும், கட்ட மீசை பாசு, அதுக்கப்புறம் குண்டா இருக்கணும்னு சொல்லுவா. நான் ஒல்லியா இருக்கிறாரு. அந்த நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் ஆசைப்படுறது. ஆனா அந்த கண்டிஷன்ஸ், அந்த என்ன சொல்றது, உடம்புல இல்லாம மனசு அளவுக்கு வருது இல்ல, அதுதானே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓகே, நான் நினைச்ச மாதிரி அப்படியே இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயம் நீங்க நினைச்சது இல்லைன்னா கூட அந்த மனசுல அந்த காதல்ல அதெல்லாம் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது. அதுதான் ஒரு விஷயமாவே தெரியல. லாலெட்டா என்ன லாலெட்டா, விஸ்வாட்டா தான் இனிமே எனக்கு லாலெட்டா அப்படின்னா. இந்த விஸ்வா நட்சத்திரா வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. லாலெட்டால இருந்து இப்ப நீங்க தான் லாலெட்டா, விஸ்வாட்டா தான் இப்ப விஸ்வாட்டா தான் லாலெட்டா அப்படின்றது மாறிடுச்சு. நீங்க நட்சத்திரா மேல வச்சிருக்க
கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கேட்குற பாசிட்டிவ் நோட்டு, இப்படி இருக்காளே, இப்படி நம்மள வந்து பாத்துக்கிறாளே, நம்ம வந்து அப்படி கிள்ளி பாத்துக்கிற மூமெண்ட் இருக்குல்ல, கொடுத்து வச்சவன்டா நான் சாமி அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இன்னும் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எதிர்பார்த்த நக்ஷத்ராவோட இன்னும் டபுள் மடங்கு இருந்து கிடைச்சது. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடைச்சது. சூப்பர், வெல் டன். ரொம்ப அழகான, சுவாரஸ்யமான, அப்படியே ஒரு பயங்கரமான நுணுக்கமான விஷயம்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இது உபயோகப்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாழ்க்கையில எப்படி இதை ஸ்டெபிலைஸ் பண்றது, இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றதுன்னு நிறைய பேர் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இது பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு அழகான நாள்ல இன்னைக்கு ஜெயா டிவி ஷோக்கு வந்திருக்கீங்க. உங்களை பத்தின ஒரு சின்ன வீடியோ டைரி ஒன்று இருக்கு, அது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நேகன் கனிகா அவர்கள். காதல் என் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது, வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தான். உங்கள் வாழ்க்கையில் நிறைவு தர வேண்டும் என்பதுதான் அதையே நாம் வாழ்ந்தார். மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் செதியன மாற, அடி ராட்சசியே கூச்சம் காணலே, உன் மறைவுகளும் முத்தம் கேட்கிறதே, ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே, இடையில் ஊர்வலம் செல்ல என் நிழல்கள் ஏனோ துடிக்கிறதே. காதல் ஏன் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது, வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா. மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் செதியன மாற, தொலைவுகளை தொலைப்பு. அன்பில் தொடங்கி அன்பில் முடியவில்லை, அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன ஒரு லவ்ங்க அது. அந்த கேண்டீன்ல கூட அப்படி பாக்குறீங்க நடந்து வரும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு லவ் எப்படி? என்னன்னா கல்யாணம்னா எங்களுக்கே பொதுவா ஆச்சரியமா இருக்கு. பொதுவா கல்யாணம்னா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. எங்க கல்யாணத்தை நாங்க 2 பேர் மட்டும்தான். 8 வருஷம் காதலிச்சு 6 நாளையில முடிவு பண்ணோம் கல்யாணம். 2 பேர் தான். இந்த லாஸ்ட் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் கல்யாணம், அன்னைக்கு நைட் வந்து ஷூட் பண்றோம். செம்ம டயர்டு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மேபி கல்யாண டைம்ல இந்த வீடியோ நாங்க கொடுத்தோம்னு நினைக்கிறேன்ல. ஸ்னேகன் சார் பாக்குறதுக்கு வந்து பயங்கர ரக்கடு பாய். உள்ள ஃபுல்லா சாக்லேட்ல செஞ்ச கடைஞ்செடுத்த சாக்லேட் பாய். இவர் தானே ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எமோஷனல் சீன் ஆயிடுச்சுன்னா வந்திருந்ததுன்னா திடீர்னு ஒருத்தவங்க திரும்பி அழற சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா இவரு அழுதுட்டே இருப்பாரு. எனக்கா அது நார்மலான ஒரு எமோஷனல் சீனா தான் இருக்கும், அதுக்கே அப்படி அழுவாரு. குழந்தை ஆக்சுவலி குழந்தை. சோ இந்த குழந்தையோட வீடியோ டைரி பார்த்துட்டோம். அடுத்தது இந்த குழந்தையோட டைரி பார்ப்போம்.
ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் சிரிப்பு 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 மட்டும்தான் இருந்தது. அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா. ஃபுல்லா. அவங்களுக்காச்சும் 6 நாள் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். நாங்க இன்னைக்கு காலைல தான் புறப்பட்டு கேரளாக்கு போறேன். தெரியும் தெரியும், சொல்லாம கொள்ளாமல்லாம் கல்யாணம் பண்ணி. எனக்கு இவங்க வெட்டிங் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த சாரீலேருந்து மாலையிலேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணது நான் தான். எனக்கு கேரளா வெட்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் அந்த துளசி மாலையும் அந்த தாமரை மாலையும் யூஸ் பண்ணுவாங்க. தமிழில் அது பண்ண மாட்டாங்க. நான் என்னோடய வெட்டிங்க்கு தாமரை மாலை தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா தாமரை மொட்டில் இருக்கும். தாமரை மாலை போட்டோம். பட் அதுக்கு முன்னாடி கோயிலில் வந்துட்டு நாங்கள் ரிங் மாற்றிக்கிட்டு சாமி கும்பிட்டு அது பண்ணோம். அதுக்கு வந்து துளசி மாலை தான் போட்டிருந்தேன். அதுதான் சொல்கிறேன், ரெண்டுமே போட்டிருக்காங்க அவங்க அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தேங்க்யூடா. நைஸ், வாழ்த்துக்கள். சூப்பர். அது இப்போ வந்து மனைவிகளுக்கு ஒரு ஒரு சின்ன டாஸ்க். நல்ல வேலை. ஆமா. தப்பிச்சோமா? என்னன்னா பேசிக்கா தீமும் தீப்பி தான், திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின். நான் வந்து செந்தில் சார் ஒரு காமெடியில சொல்லுவாரு, நான் எதிர்பார்த்தது என்னமோ பழைய சோறு தான், எனக்கு கிடைச்சது என்னமோ பிரியாணி, நீங்க நல்லா இருக்கணும் அந்த டைப்ல. நான் எதிர்பார்த்தது இதுதான், ஆனா எனக்கு இது கிடைச்சிருக்கு. நான் இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன், நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்க. கப்பிள்ஸ்ல காதல் 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 அப்படி ததுப்பி வழியுது, ஸ்டேஜ் வெளியே போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து அவ்வளோ லவ் அண்ட் அவ்வளோ அழகா லெட்டர் எழுதியிருக்காங்க. அது என்ன இருக்குன்ட்டு வந்து ஃபைனலாக பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ கலாட்டா கப்பிள்ஸ் பேர் வச்சுட்டு அந்த நாட்டினஸ்ஸு, அந்த கலாட்டா, அந்த லைட்டர் சைட் ஆஃப் நம்ம அந்த காதல் இல்லைன்னா எப்படி. ஸோ அதுக்காக அடுத்ததாக ஒரு ரவுண்டு வருது. முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த ரவுண்டு வந்து ஒரு செல்ல சண்டை இல்லை ஒரு நாட்டினஸ் ஆஃப் லவ் அது வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான போர்டு இருக்குது, சைடில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ரவுண்டோட பேர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? இந்த ரவுண்டோட பேர் என்ன சிம்ரன் இது, அதுதான் இந்த ரவுண்டோட பேர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ரவுண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அங்கே வந்து அழகாக ஒரு போர்டு இருக்குது. போர்டில் நிறைய முகமூடிகள் இருக்குது. அந்த முகமூடி ஒன்னொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கணவன்மார்கள் இங்கே வந்துட போகிறீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து பிளைண்ட் ஃபோன் பண்ணிவிடுவோம். பிளைண்ட் ஃபோனில் நீங்கள் ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ண போகிறீங்க. ஏதாச்சும் ஒரு முகமூடி பிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. அந்த முகமூடின்றது உங்களோட முகமூடியாக தான் இருக்குது. ஸோ அது பின்னாடி என்ன வேணா இருக்கலாம். அந்த டாஸ்க் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஹார்ட் கொடுப்பாங்க. இல்லை மனுஷன் பொய் சொல்கிறாரு, இவர் இது பண்ணல, இவர் இது பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சா ஓங்கி ஒரு செல்லமாக ஒரு கொட்டு கொட்ட போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மனைவிகளுக்கு ஒரு அழகான சான்ஸ் அவர் வந்து கொட்டிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ கண்ணு கட்ட போகிறது அவங்க தானே? நீங்கள் தான். ஸோ ஃபார் தட் நான் வந்து வில் ஸ்டார்ட் வித் ஸ்னேகன் அவர்கள். வாங்க. ஸோ நம்ம விளையாட போகிற ரவுண்ட் என்ன சிம்ரன்? இதெல்லாம். ஸோ உள்ள என்ன வேணா இருக்கலாம் ஸ்னேகன் அவர்களே. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதா உங்களோட முகமுடியில் ஒன்று நீங்களே வந்து எடுத்து வந்து ரிவீல் பண்ண போகிறீங்க மக்களுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் யுவர்ஸ். சென்டர்ல இருக்க முகமுடி எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட். இப்போ கண்ணு திறக்கலாம். திறக்கலாம். இல்லை என்ன இருக்கு? எதுக்கு வந்து அவங்கள ஹக் பண்ணணும் அண்ட் கிஸ் பண்ணணும் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு? ஒரே வார்த்தை, என்ன ஒரு அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை நான் தினந்தோறும் இதை ரெண்டையுமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த பக்கம் போகும்போது அதே கிடைச்சதுல வந்து பெரிய கிஃப்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு தாய் மாதிரி கிடைச்சிருக்கா. நான் அடிக்கடி கேட்பேன், மகள் இது தாயே என் மகளாய் மாறினேன். ஆனால் தாயை இப்போ முதல்ல மனைவியாகவே எனக்கு வந்து கிடைச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு மகளாகவே என் தாய் கிடைப்பாங்க. அதையும் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மாவை நினைவுபடுத்திகிட்டே இருக்கும் அவருடைய செயல்கள் எல்லாமே. அதற்காக நான் கண்டிப்பாக வந்து ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி தயாராக. வாடியே ராஜகுமாரி, வாடியே ராஜகுமாரி, ராஜகுமாரி ராஜகுமாரி, உனப்பு உச்சந்தலக்குள்ள ஓடுதடா ஆடுதடா. என்னது அது? மொபைல் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச். மொபைல் ஃபோனு எக்ஸ்சேஞ்ச். லவ் டுடே 60 செகண்ட்ஸ்க்கு. அது கேட்டுங்க, அவர் தயாரா அதுக்குன்னு கேட்டுங்க. என்ன ஃபோன் மாத்தவா? ஆமா, மாத்தி தாங்க வச்சிருக்கோம். அநியாயம் இல்லையா? இப்போ அவர் ஃபோன் நீங்க வச்சிருந்தாலும் நீங்களே வச்சுங்க. ஓகேவா? அதுல இருக்க உங்களோட மெசேஜ் லாஸ்ட் நீங்க அனுப்பின மெசேஜ் என்னன்னு படிங்க அவர் ஃபோன்ல.
அந்த voice note ஆ? என்ன ஆச்சு? நான் டெல்லியில் இருந்தேன் லாஸ்ட் 3 days. அப்போ வந்து எனக்கு வந்து அவங்க கேட்டாங்க, எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாச்சும் நியூ இயருக்கு நீங்கள் எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகணும்னு நினச்சேன்னா, எனக்கு அந்த அவங்களுக்கு வந்து நல்லா வரைவாங்க, பிரமாதமாக வரைவாங்க. அப்போ அங்கே அதோட மெட்டீரியல்லாம் கிடைக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது, அங்கே அழைச்சிட்டு அதுக்கு அவர் போறியா? க்யூட்டாக ரிப்ளை பண்ணியிருந்தாரு சிரிச்சுட்டு. நான் ப்ளே பண்ணுறேன். அம்மா, நியூ இயருக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது வாங்கி தர மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா? அப்படி வாங்கி தர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம நியூ இயர் அன்னைக்கு இந்த இந்துஸ்தான் பெயிண்டிங் ஆர்ட் ஷாப்க்கு போகணும்ல, அங்கே இன்னொரு தடவை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோமா? சரி சாமி, போகலாம் சாமி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தர்றேன். அதுக்கே இப்படிலாம் பேசுகிற நீ? கண்டிப்பாக போகலாம், சரியா? தேங்க்யூ. லவ் யூ, தேங்க்யூ. சீக்கிரமாக வாங்க. இதுதான் அதுதான் கடைசி லாஸ்ட்டாக மெசேஜ். நாங்கள் எங்கள்கிட்ட எந்த ஒளிமறையுமே இல்லை. சில நேரத்தில் அவங்க எங்கேயாச்சும் வெளில போயிட்டா கூட ஃபோன் வீட்டிலே தான் கிடக்கும். நான் அர்ஜென்ட்டாக வெளில போயிட்டுனா சில நேரத்தில் கிடக்கும், நான் மறந்துட்டு போயிடுவேன். சரி இருக்கட்டும் பாப்பா, வந்து எடுத்துக்கவேண்டுவேன். இதில் ஒன்றுமே இல்லையே. எங்களுக்குள்ளே எதையும் மறைச்சோம்னா நாங்கள் தோற்று போயிட்டோம்னு அர்த்தம். எங்கள் காதல் தோற்று போச்சுன்னு அர்த்தம். இவளுக்கு மறைந்து இவளுக்காக நானும் எனக்காக அவளும் எதையோ ஒன்று மறைத்தார்கள் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல காதல் தோற்று கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு இதெல்லாம் முடிஞ்சா கட் பண்ணிடுங்க, போடாதீங்க. நூற்றுக்கணக்கான கணவன்மார்கள் வந்து பயங்கரமா பாதிப்படைவார்கள் இந்த எபிசோட்லாம் வெளியில வந்தா. நிறைய இந்த புஜ்ஜு குட்டி, ஆமுக்குட்டி, பாப்பா குட்டி, மாமா குட்டி வரையும் கேள்விப்பட்டோம் கொஞ்சத்துல. சாமி ரொம்ப அழகா இருக்கே அந்த அந்த ஒரு வார்த்தை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சொல்லும்போது அது எனக்கு தெரியல, அது எப்படி நான் திடீர்னு தான். ஆனால் காதலிக்கும் போது கூட நான் பாப்பா அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு என்னை அறியாமல் அதிகமாக நான் அவளை கூப்பிட்றது வந்து என்ன சாமி. ஏன்னா பெரும்பாலும் வந்து அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை கூப்பிடுவாங்க அப்படி. ஆமாம் ஆமாம். எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த இணை வந்து எனக்கு வந்து சாமி தான். ஏன்னா எனக்கு எல்லா பக்கமும் ஒரு 1000 குதிரைகளோட ஒரு மிகப்பெரிய படை என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டு என்னை பாதுகாப்பாக இருக்கிறது மாதிரி இருக்குது இவளுடைய உறவு. அது யாரு நம்மளை காக்குறாங்களோ அவங்க பேர் சாமி தானே. சாமி. ஐயோ, இனில இருந்து ட்ரெண்ட் மாமா குட்டி இல்ல, சாமி குட்டி தான். சாமி குட்டி கூட இல்ல, சாமி தான். ஓகே, குட், வெல் டன். ஸோ ஃபைனல் இன்னொன்று டாஸ்க். கண்ணு கட்டாமலே எடுத்துட்டு வரேன். ஆமா, எடுத்துருங்க. ஓகே தான். இப்ப இது வந்து நீங்க கேட்க போறீங்க, அவர் சொல்ல போறாரு, உண்மையா சொல்ல போறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இவர் தான். எனக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படி எந்த லவ்வுமே கிடையாது. ஆனா அவருக்கு எக்கச்சக்கமான லவ் இருக்கு. ஐயோ, இவருடைய அவரவர் வாழ்க்கையில ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இவருடைய சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்கூல் டீச்சர் ஆட்டோகிராஃப்ல ஞாபகம் வருதே சாங் இவர் எழுதினாரு. அதில் வந்துட்டு முதல் படித்த எல்லாமே வரும்போது மல்லிகா டீச்சர்னு அவருடைய முதல் காதலியை பற்றி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது அப்போ வந்து அவங்க எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஜன்னல் ஓரமாக கிராஸ் பண்ணி போனாங்க. பேரே தெரியாத ஒரு பொண்ணு. அதெல்லாம் உள்ள காட்டிக்கு நான் கேட்கறது பேர் தெரிஞ்சு போன்ல சேவ் பண்ணி நீயும் நானும் தான் இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின்ல ஓடி போய் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆள் யாராச்சும் இருந்தா நீங்க தான். ஐயோ, எப்படி கேட்டாலும் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். நான் யாரையும் காதலித்ததில்லை, வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் என்னை காதலித்தவர்கள். கனிகா கிட்ட இது நிறைய விஷயம் நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க தான் அவரை கேட்கணும், அவர் பதில் சொல்லணும். ஆக்சுவலா டாஸ்க் பதில் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு அது லைட்டா கொஞ்சம் பொறாமப்பட்ட, எல்லாம் லைட்டா ஆச்சரியப்பட்ட, நமக்கு மேல ஒரு காதலா இருக்கு எந்த காதல் இல்ல, லைட்டா காண்டான ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு லெட்டரோ ஒரு மெசேஜோ இருக்கா ஒரு காதலுக்கு வந்ததுல? நாங்க வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைம் நான் எப்போவாது இவரோட வீட்டுக்கு போவேன். அப்போ போகும்போது 1-2 பொண்ணுங்க என்ன செய்வாங்க, இவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் இவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்குவாங்க. அப்போ வந்து நான் ஒரு தடவை ஆஃபீஸ் வந்திருந்தேன். அப்போ அந்த கேர்ள் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வராங்க. நான் அவங்கள கவனிக்கிறேன். உடனே கையில் வந்து பேக் நிறைய ஸ்நாக்ஸு. இவர் என்ன பண்ணார், மேலே கூட்டிகிட்டு போ பாப்பா அவங்கள அப்படின்னு சொன்னார்.
மேலே கூட்டிட்டு போனேன். இவங்களும் ஆசையாக வந்து அடுக்குறாங்க. நான் அப்படியே நைஸாக என்ன பண்ணி, எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் முன்னே இருந்து நடத்தி வைக்கலாம். என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டு? ஆமா தெரியாது உங்களுக்கு, நீ அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்ல டாஸ்க் கம்ப்ளீட்டட். சக்காலத்தி மகளே. அதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வர்றது தடைப்பட்டதுக்கு மெயின் காரணம் சரி, சரி, சரி. நிறைய தோழிகள் உண்டு, அது சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். நிறைய இந்த பழக்கத்துல தாட்ல வரவங்க சத்தியமா அதுக்கப்புறம் வந்ததே எப்படி வருவாங்க? நிறைய வந்து, ஏன்னா நான் தனியாக இருந்ததுனால எல்லாருமே என்னை கேர் பண்ணுறதுன்னு நினச்சி நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் முறையும் சரி கடைசி முறையும் சரி எனக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்பட்ட என் இணை அதுதான். நன்றி, நன்றிகள் பல. கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டமாகவே வாழ்ந்திருக்காரு. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட். இதுதான் 2 பேரும் அப்படியே எழுந்து ஓடி வாங்க. ஓகே, விஸ்வா நட்சத்திரா, உங்களோட முகமுடி பின்னாடி என்ன வருது அது கரெக்டா சொல்றீங்களா? காதலி உங்க மனைவி கிட்ட இருந்து ஹார்ட் வாங்க போறீங்களா இல்ல கொட்டு வாங்க போறீங்களான்னு பாப்போம். ஓகேவா? நீங்களே சூஸ் பண்ணுங்க. எப்படியும் 3த்தையும் நான் தான் எடுத்தாகணும். ஆமா, 1 2 3 அது இருக்குல்ல, வாங்குற அடியில எது முத அடி? கோவம். இந்த விஷயத்துக்கு நீ இவ்ளோ கோவப்பட்ட, அதுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ். அது நீ பற்றக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது. ஏனோ, அப்ப நானே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துக்கு போய் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அந்த டைம்ல வந்திருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நிஜமா இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த கிளவுஸ் கையில எடுத்துக்கிறீங்க. காரணம் டேட் உட்பட 11/9/2020 அன்னைக்கு நான் போயிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நீ திட்டினல, இந்த அடி வாங்கிக்கோ அப்படின்னு டொஷ்னு ஒரு குத்துற போறீங்க. சொல்லிட்டு போறதே புரியுதானே? பஞ்சு முட்டாய் இல்ல. அப்ப அப்படியே சொல்லிடுங்க. இல்ல, பஞ்சு 11/2/2000 அன்னைக்கு நான் பஞ்சு மிட்டாய் வாங்குறேன்ட்டு என் ஃப்ரெண்ட பாக்க வந்தேன், அதுக்கும் நீ கோவப்பட்ட. நான் போய் சொன்னால் நீ கோவப்பட்ட, தப்பு. டுஸ். சொன்ன கிறிஸ்மஸ்க்கு லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தான் வெளியில போனேன் அப்படின்னு. ஓகே, எடுத்துங்க. அப்ப இல்ல, அப்பா கோவப்பட்டதுக்கு டீடைல் சொல்லிட்டு சரி இனிமே கோவப்படியான்னு சொல்லிட்டு வச்சிருங்க. நான் போய் சொன்னதெல்லாம் நீங்க அப்பா கண்டுபிடிச்சதுக்கு. இது நல்லா இருக்கே, ஏன் கண்டுபிடிச்ச? நான் பயங்கரமா போய் சொல்லுவேன் அப்பெல்லாம். எப்படிதான் இவர் கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல. அந்த பொய்க்கு என்ன மரியாதை இருக்கா? அதுவும் நானும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி போய் சொல்லுவோம். ஆனா எப்படிதான் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியாது. மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டியேமா அப்படின்ற மாதிரி. ஓகே, வெல் டன். அடுத்தது இது கையில வச்சுங்க, யூஸ் ஆகும் போல இருக்கு. காட்டுருங்க. சாரி, அவர்கிட்ட இந்த விஷயத்துக்கு நான் வந்து சாரி சொல்லணும். நிஜமாலே வந்து மனசார வந்து நான் இப்போ வந்து சாரி சொல்லணும் இந்த ஒரு விஷயத்துக்கு. இனிமே வந்து நான் அதை பண்ணவே மாட்டேன் திருப்பி. அந்த மாதிரி ஒரு விஷயம், எந்த விஷயம் சாரின்னு சொல்லுவீங்க? எந்த விஷயத்துக்காக? பாருங்க, நாங்க அடிக்கிறதுக்கும் வழி கொடுக்குறோம், அரவணைக்கிறதுக்கும் வழி கொடுக்குறோம். அவரு சந்தோஷப்படுறாரு. கமான் கமான். இல்ல, நான் அந்த டைம்ல நான் லவ் பண்ணதுக்கு அல்ல, லவ் பண்ணதுக்கே சாரி தமிழ் மிஸ் மேட்ச் சாரி ஆயிடுச்சு. சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்ப நிறைய பொய் சொன்னதுக்கு சாரி. ஃபைனல் லாஸ்ட் அடி எதுக்காக? எப்படி நீங்க எட்டி பாக்குறீங்க? நீங்களும் ஏய், நான் பாக்குறீங்க. காமிக்க தானே போறேன். காசிப். விஸ்வா பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்படுற ஒரு காசிப், கேள்விப்பட்ட காசிப்பா? ரொம்ப பிளான் பண்ணாத சொல்லு. கேள்விப்பட்ட காசிப் வந்து நான் இவரை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவரா அவங்க என் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனா அது ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இவர்கிட்ட கேட்கும்போது இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒண்ணு லவ் பண்ணி இருந்திருக்காங்க, இல்ல ஏதோ நார்மலா ஃப்ரெண்ட்லியா கூட பேசியிருக்காங்க. இது காசிப் மாதிரி என் காதுல விழுந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியாது காசிப். நம்ம அது நல்ல வேளை அதை நம்பி நம்ம வந்து ரொம்ப சண்டை போடல, எடுக்கல அப்படின்னு நான் நினைச்சேன்.
ஓகே. சோ நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு முன்னோர்கள் அங்க சொல்லுவாங்க. நெருப்பும் இல்ல புகையும் இல்ல. ஆமா. எனக்கு என்னன்னா நல்ல வேளை நம்ம அந்த காசிப் நம்பி நம்ம போய் சண்டை போடலாம். அது பெரிய பிரச்சனை ஆகலையே அப்படின்னு அதுக்கப்புறம் தோணிருக்கு. ஓகே. அது ஏதோ காசிப்னு நினைச்சு விட்டுட்டோம். அத ஆமா. சீரியஸா நினைச்சு. ம். சரி இதுக்கு நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். உன்னை பத்தி வந்தது இருந்தாலும் நீ அப்படி இல்ல பொண்ணை அப்படின்னு ஆட்டம் பத்தி பையனை கொடுக்கலாம். பத்தி எல்லாம் அடிக்கடி காசிப் வரணும் அப்ப. ஓகே. சூப்பரா இருந்தது ஆக்சுவலா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அன்னியோட ஆழ் மனசுல இருந்து அந்த குட்டி குட்டி பொசசிவ்னஸ் சமயத்துல அந்த பொசசிவ்னஸ் கூட அழகா இருக்கும். நம்மள பார்த்து இவ்வளவு பொசசிவ் ஆவறாளே அப்படின்றது நினைச்சாலும் அது அழகா இருக்கும். இனி இந்த ரவுண்ட்ல வந்து அது அழகாவே தெரிஞ்சது. ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அடுத்த ரவுண்டு இது மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது கலாட்டா கப்பல். இந்த ரவுண்ட் ஒரு வித்தியாசமான ரவுண்டா இருக்கு போகுது. எப்போ ஜூஸ் கடை ஆரம்பிச்சிங்க? ஜூஸ் கடை நாங்க ஆரம்பிக்கல, நீங்க தான் ஆரம்பிக்க போறீங்க. நாங்க செட் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த ஜூஸ் கடைக்கு ஓனர் என்னமோ என்னதான். சோ நான் ரவுண்டு சொல்றதுக்கு முன்னாடி ரவுண்டோட பேர் சொல்லிடுறேன். குக்கா கிக்கா. பண்ணிடுற ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 2 கணவன்மார்களும் இங்க வந்துருங்க சென்டர் ஸ்டேஜ்ல. இப்போ வந்து உங்க மனைவிக்கு நீங்க அழகா ஒரு லவ் மாக்டெயில் ரெடி பண்ணி குடிக்க போறீங்க. சோ இந்த லவ் மாக்டெயில்ல என்னென்ன விஷயம் இருக்க போகுது, இதோட இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்றது செலக்ட் பண்ண போறது என்னமோ உங்க மனைவி தான். சோ பேசிக்கா உங்களுக்கு நாங்க ஒரு 6 கேள்விகள் வச்சிருக்கோம். சரி. அந்த 6 கேள்விக்கு நீங்க எங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவீங்க. ஓகே. அந்த கேள்வியை உங்க மனைவி கிட்ட கேட்போம். சரி. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா இனிப்பான விஷயத்த மாக்டெயில்ல சேர்ப்பீங்க. சரி. அது குக்கு. சரி. தப்பா சொன்னாங்கன்னா தோ கிக்கு. கசப்பு காரம் புளிப்பு இதை சேர்ப்பீங்க. எனக்காக அவங்க போடுற ஜூஸா? இது அப்படியே பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் எழுதிடுங்க. டக் டக்குன்னு இங்கே எழுதிடுங்க. 20 செகண்ட்ஸ் தான் டைம். ஓகே. குக்கா கிக்கா ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா தான் இருக்க போகுது. ஒரு லவ் மாக்டெயில் உங்களுக்காக பாசத்தோட அன்போட அவங்க வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. பட் அந்த இன்கிரிடியன்ட் டிசைட் பண்றது நீங்க தான். ஓகேவா? சோ இதுல உங்களை கணவரை பத்தி நீங்க எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு குட்டி குட்டி டெஸ்ட். சோ அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு. நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க சொல்ற ஆன்சர் ஒரிஜினலா உங்க கணவர் சொன்ன ஆன்சரோட மேட்ச் ஆயிருந்தா உங்களுக்கு இனிப்பு வகையா வந்து அந்த மிக்சிக்குள்ள போகும். தப்பா இருந்தா கசப்பு வகை, கார வகை, தோற்பு வகை, அனைத்து வாமிட்டிங் வகையும் உள்ள போகும். ஓகே ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து கனிகா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள் கணவர் எழுதிய முதல் கவிதை என்ன? யாருக்கு? ஜெனரலா ஃபர்ஸ்ட் அவர் எழுதுறாங்க. என்னம்மா எனக்கு எப்பறமா தெரியும்? எங்களிடம் உள்ளது. தெரியாது என்றால் பாவக்காய். ஏய் மனசாட்சி இல்லையா? எப்படி எனக்கு தெரியும்? நீ ஸ்கூல் படிக்கும்போது எழுதின கவிதை எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுங்க. தெரியும்னா தெரியும்னு சொல்லு. வேற வழி இல்லாம பாவக்காய் போட வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை இருக்கு. காதலில் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எத்தனை பேர்? அதான் எழுதிருக்காரா? இந்த கவிதை சூப்பரா இருந்தது. ஆனா அவர் முதல்ல அவர் ஒருவேளை அதுல எழுதல, நான் இதுதான் அவர் முதல்ல எழுதுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பேன். அதுக்குதான் நாங்க எழுதி வாங்கிட்டோம் முதல்லயே அக்ரிமெண்ட்ல. சரி பரவாயில்ல போடுங்க. டன். நீங்க முதல்ல எழுதின கவிதை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த லவ் மாக்டெயில்ல முதல் இன்கிரிடியன்ட் போடலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய நண்பர்களுக்கு காதல் கடிதம் எழுதி கொடுப்பேன். நிறைய. அப்போ நமக்கு என்னன்னா நிறைய இன்னைக்கும் அதை நான் நிறைய நேர்காணல சொல்லியிருக்கேன். ஒரு காதலை சொல்ல முடியாமலே சுற்றிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. ஆனால் வந்து இப்போ விடுமுறை வரப்போகுது. ஒரு முழு ஆண்டு பரீட்சைக்கு பிறகு விடுமுறை வரப்போகுது. அடுத்த ஆண்டு அதே பள்ளிக்கு அந்த பொண்ணு வருவாளா என்னன்னு தெரியாது. 2 நாள் 3 நாள் தான் இருக்கு விடுமுறைக்கு. அப்போ வந்து கேட்டேன், முதல் லைன் சொல்லுங்க. நான் எஸ் முடியும் முடியாதுங்கிறத எப்படியாவது சொல்லணும்டா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறான்னா 3 வரியில் எழுதி கொடுத்தேன். நான் உன்னை காதலித்தது ஊருக்கே தெரிந்து விட்டது உன்னை தவிர. ஆஹா
ஆனா அந்த காதலுக்கு வந்து அந்த கடிதம் பிடித்து அவர்கள் 2 பேரும் இன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கிறார். அதான் பெரிய highlight. நான் 10th படிக்கும்போது எழுதுனது. 10th படிக்கும்போது அருமை. சோ இதற்காக லவ் மாக்டெயிலில் என்ன பரிசளிக்க விரும்புகிறீர்கள்? நான் சொல்லியிருக்கேன். நீங்களே ஆட் பண்ணலாம். தெரியவில்லைன்னு எழுதணும். எனக்கே ஞாபகம் இல்லைன்னு எழுதிருந்தா எனக்கும் ஞாபகம் இல்லைன்னு எழுதிருப்பேன். இதெல்லாம் போங்கா இல்லை. நீங்க ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்கனி அதுலயும் ஆரோக்கியமான உணவு தான் கொடுக்குறாரு மனைவிக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு உங்கள் கணவர் எழுதிய அவரோ கவிதை தான் எழுதுவாரு. கவிதையில எழுதாம எழுதியிருக்காரு. அதுதான் அங்க பிரச்சனை, ட்விஸ்ட். அவர் எழுத கவிதை சொல்லணுமா இல்ல அவர் யாருக்கு எழுதுனேன்னு சொல்லணுமா? நீங்க கவிதை தான் கேட்டாங்க, யாருக்கு எச்சரிக்கை ஆயிட்டாரு. அதெல்லாம் கூட சொல்லல, ஏதோ வச்சிருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் கவிதை சொல்லுங்க, அப்புறமா தரவாத்த நம்ம அதுவும் வரலாம். உங்களுக்கான 20 நொடிகள். இல்ல தெரியாது. நெல்லிக்காய். நெல்லிக்காவும் இல்ல. போட்டு விட்டுருங்க. 2 பேரும் முதல் கேள்விக்கு வந்து இந்த பக்கம் துவர்ப்பு காரம் சைடு தான் வந்திருக்கீங்க. அடுத்த கேள்வி, உங்கள் கணவருக்கு மிகவும் பிடித்த இடம் எது? இது ஓபன் கொஸ்டின் தான், அவரை பார்க்க கூடாது. அவர் எழுதுற இடம் ஆபீஸ். லாக்கா அவரோட ஆபீஸ். வீடு, வீட்ல இருக்கிற ஆபீஸ். வீடு வீட்ல இருக்க ஆபீஸ். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். வீடு வீட்ல இருக்கிற ஆபீஸ். முதல் தடவை இந்த பக்கம் நெல்லிக்காய் வாங்கினாலும் 2வது தடவை சொல்லி பாவக்காய் வாங்க போறாங்க. அவர் சொன்ன பதில் என்னுடைய கிராமம் தான் புதுக்கரியப்பட்டி. நாங்க அவளுக்கே தான் ரொம்ப பிடிக்கும். ஏத மறந்துட்டாலும் தெரியல. சரி, இந்த வாட்டி நிஜமா ஏதாச்சும் ஒரு கசப்பு போடலாமா? ஆமாமா, கண்டிப்பா போட்டே ஆகணும். இது புரிஞ்சு விடலாமா? அது போடலாமா? புரிஞ்சு விடு. இந்த பக்கம் நட்சத்திரா, உங்களுக்கு அந்த கேள்வி இல்ல, வேற கேள்வி. உங்க கணவருக்கு விஸ்வாக்கு ரொம்ப பிடித்த இடம், அவரை பார்க்க கூடாது, க்ளூ கொடுக்க கூடாது. எங்க ஆன்சர் எங்க கிட்ட இருக்கு. உங்க கணவருக்கு பிடித்த இடம் ஓபன் கொஸ்டின், அவர் என்ன சொல்லிருப்பாரு அதுக்கான ஆன்சர். ஓகே, உங்க கணவருக்கு பிடித்த இடம் சென்னை. சென்னை. ஐ அம் a சென்னை guy அப்படின்னு சொல்லிருக்காரு. இவரும் எலுமிச்சை பழமே புளிக்கிறாரு. லவ் மாக்டெயில்ல 3வது இன்கிரிடியன்ட்கான கேள்வி, உங்கள் கணவர் வாங்கிய முதல் சம்பளம் எவ்வளவு? அடுத்த ஐட்டம் போயிடலாமா? நான் முத வாங்கின சம்பளத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அது அவருக்கு டாஸ்க் இருக்கும்போது கேட்போம். ஆனா தெரியல. அவர் நீங்களே சொல்லுங்க. முதல்ல நான் திரைத்துறையில பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போது வாங்கின சம்பளம் 10,000 ரூபாய். 10,000 அந்த டைம்ல 1999 என்ன பாட்டு? இது முதல் பாட்டு வந்து எனக்கு பாண்டவர் பூமி, அவரவர் வாழ்க்கையில் 1000. அது அப்பா அப்படி இருக்கும். அதுக்கு 10,000 இல்ல 10 கோடி ரூபாய் கொடுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு அந்த ஃபேமிலி உணர்வுகள் அவ்வளவு சூப்பரா. எப்படி இருந்தது? எவ்வளவு ஹாப்பியா இருந்தது அது? ஏன்னா கேட்டிங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் எழுதுன, அது வெளியில் வரல. வெளிவந்த முதல் படம், முதல் பாட்டு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலக பாடலாசிரியர் வரலாறுல முதல் படத்தில் முதல் பாட்டில் அரசு விருது வாங்கின முதல் கவிஞர் நான் தான் நினைக்கிறேன். மேபி அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து பரத்வாஜ் இசையமைப்பாளர் தான் சேரன் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. சேரன் சாரும் அவரும் சேர்ந்து என் மேலே நம்பிக்கை வைத்து அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்தாங்க. அதை நான் சும்மா டம்மியாக எழுத போன இடத்துல நானே நிரந்தரமாக எழுதுகிற மாதிரி அந்த பாடத்தில் உள்ள எல்லா பாடல்களும் எனக்கு கிடைத்தது வந்து பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அப்போ வந்து அதற்கு முன்பு சேரன் சாரை வந்து பார்க்கறதுக்கு வேண்டி 6 மாத காலம் வரைக்கும் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியிலே நின்றுருக்கேன். ஆனால் அந்த இடைவெளியை குறைச்சது வந்து பரத்வாஜ் சார் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். நான் டம்மியாக எழுதி கொடுத்த கவிதைகள் பிடிச்சி போய் இதுக்கு பயன்படுத்தினார். யாருக்கு மாற்றம் வந்துச்சோ இல்லையோ, அதுக்கப்புறம் என் லைஃப்பில் பயங்கரமான மாற்றம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், லட்சக்கணக்கான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த முதல் சம்பளம் அப்படின்றது ஒரு சின்ன கேள்வியாக தான் இருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை
மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வே வந்து நடந்திருக்கு. மறுபடியும் காரமா? ஆமாமா. ஓகே, அடுத்தது உங்களுக்கு. சொன்னதில்ல, சொன்னாதானே தெரியும் எனக்கு. மத்ததெல்லாம் கேட்கணும். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனியா, உன் எக்ஸ் பேர் என்ன, அந்த நம்பரையா இன்னும் போன்ல பேபின்னு சேவ் ஆயிருக்கு, இதெல்லாம் கேக்குறீங்க. ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சு கால் சென்டரில் ஜாயின் பண்ணது 6000 salary. 6000. இது கொஞ்சம் நீங்க காரமா கூட போடலாம். பாதி போடலாம். பாதி ஒரு தலை கூட எடுத்து போடுங்க. லாஸ்ட் ஓகேவா? உங்கள் திருமணத்திற்கு நீங்கள் அடித்த பத்திரிகை மொத்தம் எவ்வளவு எண்ணிக்கையில்? கனிகாக்கு ஒரு பச்சை மிளகா பார்சல் 150 இருக்கும். 100 and 150 200 அந்த ரேஞ்ச். வெல் டன். கனிகா வேற லெவல். பேக் டு பேக் 2 சொல்லிட்டாங்க, மூணாவது தப்பா சொல்லிட்டாங்க. 100 கரெக்டான ஆன்சர். 300 பத்திரிக்கை அடிச்சு. 300 பத்திரிக்கையா புபு? ஏன்னா நாங்க 100 பேர் தான் கூப்பிட்டா இருந்துச்சு. கொரோனா நேரத்தினால வேண்டி 100 பேர் தான் லிஸ்ட் போடணும், இருந்தாலும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 300 பத்திரிக்கை அடிச்சு. ஓகே சூப்பர். 300 இனிமே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? டன். இப்போ இதுக்கு இன்கிரிடியன்ட் இந்த பக்கம் இருக்கு. நட்சத்திரா, உங்க கல்யாணத்துக்கு நீங்க அடிச்ச மொத்த பத்திரிக்கை எவ்வளவு? பத்திரிக்கை அடிக்கல. அடிச்சாதானே அதை பத்தி யோசிக்கிறது. பத்திரிக்கை அடிக்கல. இது ஒரு வசதி ஆயிடுச்சுல. சோ பத்திரிக்கையே அடிக்கல என்பது அவர்கிட்ட கேட்க தேவையில்ல, நானே சொல்றேன். சரியான விட. என்ன கூட கல்யாணத்துக்கு கூப்பிடல, போட்டோல பார்த்தா நானே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டேன். ரெண்டாவது ஸ்வீட். நீ சாப்பிட்டுட்டு இதை எடுத்து டக்குன்னு. ஓகே, உறுதிமொழி பத்திரம் இதோ. இதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது கல்யாணமா ஆசை இருக்கா? சரி, இனிமேல் வந்து எதுனாலும் கரெக்டா சொல்லுங்க. நான் வந்து நான் பிறந்ததுல இருந்து சொல்லுவேன் எல்லாத்தையும் உட்கார்ந்து. சொன்னாதானே நமக்கு தெரியும். ஓகே, இனிமேல் சொல்லணும். சரியா? உங்களால தான் நான் இப்ப ஜூஸ் குடிக்கிறேன். பரவாயில்ல. யான பசி நான் உனக்கு யான பசி. நெல்லிக்காய், ஆப்பிள், மாதுளம்பழம், மிளகாய் அதாவது எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்நேகன் அவர்களுக்கும் பங்கு இருக்கு. இதெல்லாம் சொல்லி இருக்கணும் இல்லையா? எக்ஸ் பாரதி கண்ணம்மா புத்தகம்லாம் சொல்றீங்க. இவர் எங்க சொன்னா நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? இனிமே இந்த மாதிரி ஷோக்கு கூப்பிட்டா முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கரெக்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ அப்படின்னு வந்து முன்னாடியே தரவு பண்ணிட்டு வந்துடணும். எங்களுக்கே இங்க வந்துதான் தெரியும். சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா வந்து எப்படி இருந்தது இந்த ரவுண்டோட? எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், கவனிக்காம போனதுல வந்து இதை தெரிஞ்சுக்கலையோ அப்படிங்கறது தான் மறுபடியும் ரீகால் பண்றதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது வரைக்கும் நாங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் மேரேஜ். இது வரைக்கும் இந்த மாதிரி மோசமா கஷ்டமான கேள்வி யாருமே கேட்கல. ஏன்னா நாங்க முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் இதுக்கு இவர் இதுதான். நான் சில சேனல்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அதுக்கு பதில் எழுதிட்டு இதை தான் அவரும் எழுதுவாருலாம் எழுதி வைப்பேன். அதே மாதிரி தான் இருக்கும். சீரியஸா ரொம்ப புதுசா இருந்துச்சு இல்ல? நிறைய டாஸ்க், உங்களோட லவ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததா லவ் பத்தின ஒரு சின்ன ஸ்கிட், இந்த காலத்து லவ் எப்படி இருக்கு அப்படின்ற பத்தின ஒரு சின்ன ஸ்கிட் அடுத்ததா பார்க்க போறோம். வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. பயங்கர நம்ம கிட்ட வந்து உதாரண புருஷர் இருக்காரு, இந்த பக்கம் வேற லெவல்ல இருக்காங்க. பட் லவ் டுடே அது எப்படி இருக்கு? உங்களை விட்டுருவோம், நீங்க ரெண்டு பேருமே வந்து வேற லெவல். பட் லவ் டுடே எப்படி இருக்கு? இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் என்னென்ன சண்டைகள் வருது, என்னென்ன கேள்விகள் வருது, அதுக்கான பதிலாம் சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸான ஒரு பர்சன் வந்திருக்காரு, லவ் டாக்டர் அவரு. ஸோ இந்த காலத்து இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு அவரு தீர்வு சொல்ல போறாருங்க லைவா. ஓகேங்களா? கூப்பிட்டுருவோமா? லெட்ஸ் வெல்கம் சத்யராஜ் அண்ட் அக்ஷயா. எல்லாருக்கும் வணக்கம். வானையும் மண்ணையும் இணைக்கிறது காதல்.
காட்டில் வசிக்கும் மனிதனை கூட காட்டு பயலே என ஆட வைத்தது இந்த காதல். உலகில் மிக பழமையானது காதல். ஒவ்வொரு முறையும் புதிதாக தோன்றுவதும் காதல். எங்கும் காதல், எதிலும் காதல். இப்படி காதல்ல எவ்வளவுதான் அருமையான காதலா இருந்தாலும் அதுல கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல வராரு நம்ம காதல் டாக்டர் கனகாபரம். என்னைக்குமே வந்து நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிற நம்ம நட்சத்திராக்கும் விஸ்வானனுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். நீங்கள் நீடூழி வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். உட்காரலாமா? சார், என்ன இவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லல? அவரு ஸ்நேகன் எனக்கு பிடிக்குமா, இருந்தாலும் அவரு கவிதையை பார்த்து பார்த்து எழுதுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குமா? சார், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். இந்தம்மா கவிதையை பார்த்து பார்த்து எழுதுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு எனக்கும் தோணுது. சார், அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன், அவரை பத்தி எப்படி நீங்க இப்படிலாம் பேசலாம்? இல்லம்மா, அவர் கவிதை பார்த்து பார்த்து எழுதுறாரு. சார், அப்படி எதை பார்த்து சார் எழுதுறாரு அவரு? அக்காவை பார்த்தா எழுதுறாரு. வாடா, இது ஏன் தின்னு இப்படி கை தட்டுவார் இதுக்கு நினைச்சேன். பரவாயில்ல, இப்படியா தட்டினார. சரி பரவாயில்லம்மா, சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி சரி. சார், நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? நிகழ்ச்சியில போயிடலாமா? ஆ, சரி சரி சரி. படிச்சிடலாமா சார்? படிச்சலாம். ஓகே சார். திருச்சியில இருந்து திவாகர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. திவாகரம் வழக்கமா நம்ம நிகழ்ச்சிக்கு எழுதுறவர் தான். அவர்தான் சார். என் மனைவி பெயர் சுஜித்ரா. அவள் ஒரு மலையாளி, நான் ஒரு தமிழ். காதலுக்கு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்வதுன்னு கேட்டிருக்காரு. காதலுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லையே. மொழியை கடந்து நிறைய காதல் திருமணத்துல போய் நல்லபடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே. லைவ் உதாரணம் இங்கே இருக்காங்களே. அடுத்தது வண்டலூர்ல இருந்து வரதராஜன் என்ன எழுதிருக்காரு? மனைவியை காதலிக்கலாமா அப்படின்னு கேட்டு. தாராளமா காதலிக்கலாம். யார் மனைவிய? அதுதான் இருக்கு. அதே எடுத்துட்டீங்கன்னா எப்படி தெரியாத மாதிரி இருக்கணும். இப்ப சரியா? ஆமா, யார் மாதிரி இருக்கிறது? அடுத்தது திண்டுக்கல்ல இருந்து திவ்யா அப்படின்றவங்க எழுதிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து திவ்யா, நல்ல திவ்யமான பேருமா. என்ன எழுதிருக்காங்க? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம இருக்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சாரிமா, நீங்க அடுத்த கேள்வியே போறீங்க. சாரி சார், சொல்லுங்க சார். சாரிமா, அடுத்த கேள்வி போறேன். சாரிமா சார், எதுக்கு சார்? நீங்க தான் தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு சாரி சொல்றீங்க? தப்பே பண்ணாம எந்த புருஷன் சாரி கேக்குறானோ அந்த குடும்பத்துல சண்டையே வராதுமா. அதுக்கு தான் சாரி சொன்னேன். வாஸ்தவம் சார், வாஸ்தவம் சார். கை தட்டாத எல்லாருக்குமே நன்றி. என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல, நல்லா இருக்குமா? சார், கடைசி கேள்வி சார். கடைசி கேள்வியாமா? அலங்காநல்லூர்ல இருந்து அர்ச்சனான்றவங்க எழுதிருக்காங்க. அர்ச்சனா ஃப்ரம் அலங்காநல்லூர். ஆமா சார். ஜல்லிக்கட்டு அந்த ஊர் தான் சார். சரி சரி. பெண்கள் எது பண்ணா ஆண்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க சார். சார், எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க சார். இந்தரியா, எவ்வளவு நேரமா நானும் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லு. இந்த மாதிரி கத்துனா எந்த புருஷனுக்கும் பிடிக்காது. ஆனால கணவன்மார்கள்ட்ட மனைவிகளை கொஞ்சம் அமைதியா பேசுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல கைத்திட்டு அவரு. அதாவது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட இருந்து ஒரு கவிதை வாங்காம என்னால போக முடியாது. அதனால எனக்காக ஒரு கவிதை. ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்றேன், கவிதை எழுத தெரியாது. அவர்கிட்ட வாங்கி நான் ப்ரொபோஸ் பண்ணி நான் சார் பண்ணிக்கிறேன். எப்படி? காதல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கே வா? ஆமா அண்ணே, எனக்காகண்ணே அழகா ஒரு ஹைக்கு கவிதைனே. அவங்க ஒட்டுமொத்த அழகையும் அப்படியே உருக்கி அந்த மை வழியா அந்த பேப்பர்ல கொட்டி நான் ரொம்ப நாளா காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. வந்து ஒவ்வொன்றும் பேச உனக்கு ஒரு கவிதை நான் எழுதியிருக்கேன், படிச்சு பாக்குறியா? இந்த கவிதையில் தான் என் வாழ்க்கையே இருக்கு. என் நீண்ட பயணத்தில் நீ இருந்தால், என் நீண்ட பயணத்தில் நீ இருந்தால் நீளும் என் வாழ்க்கை, இல்லையேல் வீழும் என் வானம். நீ இல்லாட்டி வானமே கீழே விழுந்துருமா. வானம் வழிநெடுக்க வாழ்த்துகிறோம், நானும் என் காதலம். காதலோடு சத்யா. நன்றி சேகனண்ணா.
கவிதையை வாசிக்கணும். என் கவிதைக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இரு, அதான் நானும் சொல்லலாம். நானும் என் காதலும். ஆமா, சரிதானே? அது பயத்துல இப்படி வளர்ட்டேன். இப்ப தெரியுதா நான் எங்க கமா வைக்கணும்னு சொன்னேன்னு? இப்படிதான் படிப்போம். காதலிக்கும் போது ஒரு கவிதை கூட உனக்கு எழுத தெரியல, அதையும் கடன் வாங்கிட்டு வந்து சொல்ற மூஞ்சிக்கு காதல் கேக்குது. யார் எழுதுனா என்னம்மா கவிதை? அப்ப எழுதுனாருன்னா அவரை தான் நான் காதலிக்க முடியும். நான் தானே போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன காதலிக்கணும் நீ? போயா, உன் மூஞ்சிக்கு காதல் வர பிரச்சனை இருக்க. போயா, நீ என்ன ஒரு ஆள்? ஓ மூஞ்சிக்கு 4 நம்பரே ஓடு. ஓமா விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச. இந்த கவிதையை எழுதின ஒரிஜினல் கவிஞர் அவர் வந்து அதை அழகா படிச்சாருன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். என் நீண்ட பயணத்தில் நீ இருந்தால் நீளும் என் வாழ்க்கை, இல்லையே வீழும் என் வானம். வா, காத்திருக்கிறோம் நானும் என் காதலும். காதலோடு. எனக்கு இவர் எழுதும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்ப சமீபமா அது சொல்லட்டுமா? இப்போ சமீபமா வந்து என்னாச்சு, ஒரு குட்டி ஸ்கூல் பையன் அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு கவிதை காம்படிஷனா என்னோட நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அக்கா எனக்கு கவிதை வேணும். எதுக்கு கவிதை? இந்த மாதிரி ஸ்கூல் காம்படிஷன் அண்ணா வந்து எழுதி தர சொல்றீங்களான்னு கேட்டா. ஆஹா, அன்னைக்கு தியேட்டர் புக் பண்ணியிருந்தேன், பாப்கார்னுக்கு காசு வர போகுதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் ஸ்கூல் படிக்கிற குட்டி பையன் எப்படி சேர்வார் காசு வச்சிருப்பான். நான் சொன்னேன், நீ ஒரு 150 ரூபாய் தெரியாடா, ஸ்நேகன் அண்ணா கிட்ட இருந்து நான் கவிதை வாங்கி தரேன். 150 ரூபாய்க்கு என்ன எங்கெல்லாம் விக்கிற பாருங்க. கவிதை எழுதி கொடுக்குறான். நான் ஒரு 150 ரூபாய் கொடுக்குறியாடா மெசேஜ் அனுப்பிச்சேன். அவன் வந்து அக்கா அவ்வளோ காசு இல்லையடா, இல்லைக்கா என்கிட்ட அப்படின்னு சொன்னான். நான் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டேன், பேபி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு 150 ரூபா இன்னும் ரிப்ளை வரல. இவர்கிட்ட வந்து சொல்கிறேன், பேபி எனக்காக ஒரு உதவி செய்வியா என்ன சொல்றது? இல்லை ஒரு குட்டி பையன் கேட்டான், உன் கவிதையை விற்கலான்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட 150 ரூபாய் கேட்டிருக்க அப்படின்னு. அந்த பையன்கிட்ட இருந்தும் மெசேஜ், அக்கா அவ்வளோ காசுலாம் இல்லைக்கா அப்படின்னா. சரி ஒரு 100 ரூபாவது குடுறா அப்படின்னு. அக்கா என்கிட்ட காசே இல்லைக்கா அப்படின்னா பண்ணிட்டு இருக்கா. ஸோ சும்மா கியூட்டா அது குட்டி பையன். எனக்கு இது எழுதும் போது ஞாபகம் வந்துச்சு, 150 ரூபாய்க்கு இவர் கவிதையை விற்க பார்த்தேன். எழுதி கொடுத்தீங்களா ஃபைனலா அந்த கவிதை? அவன் கட் பண்ணிட்டு போகணும்னு என்ன சிரிச்சாலும் உங்களோட அந்த மொழி ஆளுமை இருக்குல்ல, இது எதிர்பாராத ஒரு வார்த்தை பிரயோகம். அது வீழும் என் வானம் இருக்குல்ல, சாக்காவது. வீழும் என் வானம், அதுக்காக நிஜமாலே ஒரு பெரிய. சில நேரத்தில் நம்மளே அறியாமல் கவிதை வந்து விழுந்துடும். நான் வந்து இவளை காதலிச்சிருக்க நேரத்தில் என்னுடைய பாட்டே நிறைய விஷயம் சொல்லுவேன். இவளுக்குன்னே ஒரு பாட்டு எழுதணும். இப்போ சமீபத்தில் சவாலே சமாளின்னு ஒரு படம், அதில் அந்த சாங் என்ன, பெண்ணே பெண்ணே ஒரு சாங், அதில் ஒன்று எழுதியிருப்பேன். முழுக்க முழுக்க இவ மனசுக்குள்ளே இப்போ நிறைஞ்சு கிடக்கா. எழுதி முடித்த உடனே இவகிட்ட தான் சொன்னேன். அப்போ என்னன்னா அந்த ஒரு லைன் பல்லவியில் வந்திருக்கும், அணுகுண்டு கூட துளைக்காத என்னை துணுக்குண்டு வாழ்வை தூளாக்குது, பூகம்பம் கூட புரட்டாத எண்ணெய் பூப்பந்து ஒன்று ஊதி தள்ளுது அப்படின்னு. பூகம்பம் கூட புரட்டாத எண்ணெய் பூப்பந்து ஒன்று ஊதி தள்ளுது. நம்மளை அறியாமல் வந்து விழும். அதே மாதிரி என்னுடைய பாட்டு ஒன்று இதில் டேட் பண்ண, வாடாமல்லிக்காரி என் வருங்கால கொலகாரி, கோடம் மழையா மாறி என நினைச்சாயே மும்மாறி, திருப்பி போட்ட அம்மைய போல மனசு தவிக்குதடி, நனைஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நழுவுதடி, உசுரே என் உசுரே என்னை உடச்சி எடுக்காதே, மனசே என் மனசே என்னை மடிச்சு படிக்காதே. நீங்கள் காதல் கல்யாணம் திருமணம் இதெல்லாம் கமிட்மெண்ட் இல்லாமல் இருங்களேன். எங்களுக்கு இன்னைய வரைக்கும் திருமணமான ஞாபகமே இல்லை. 1.5 வருஷம் ஆகும். நாங்கள் இன்னும் ஜாலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால காதல் நிறைய இடத்துல இப்போ கூட அவளை கடிதம் எழுத சொல்லும்போது டக்குன்னு எனக்கு யோசனை வந்துருச்சு. பக்கம் இருக்கும் பொழுதே பக்கமாக எழுதுவதற்கு உன்னிடம் இன்னும் காதல் இருக்கிறதா காதலி கேட்க தோடுகிறது. நான் பக்கம் இருக்கும் பொழுதே பக்கமாக எழுத உன்னிடம் இன்னும் காதல் மீதம் இருக்கிறதா காதலி. அப்ப இன்னொரு இடத்துல நான் யோசிக்கிறேன், நான் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் காதல் என் காதுகளை தட்டி கேட்கிறது, எனக்கு ஒரு செல்ல பெயர் வை என்று. கன்னிகா என்று வைத்தேன். வெக்கப்பட்டு போன காதல் இன்று வரையும் எங்கு பார்த்தாலும் அந்த காதல் உஞ்சாடையிலேயே நகர்ந்து கொண்டு. அப்ப நம்ம தாங்க வாழ்க்கையை அழகாக்கணும். சுத்திலும் கண்ணீர் வரும், ரணம் வரும், ஏமாற்றம் வரும், தோல்வி வரும், அவமானம் வரும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு காதல் வைத்து துடைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
காதலுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது காதலித்து திருமணம் பண்ணவங்க மட்டுமே இல்லை, காதலிக்காமல் திருமணம் பண்ணவர்கள் கூட வாழ்க்கையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா பாரமும் குறைந்து விடும். அழுதுகிட்டே இருக்கும், துன்பம் இருக்குன்னா அழுதுகிட்டே இருக்கிறதுனா துன்பம் தீரும்னா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்தாலும் துன்பம் தீர போறது இல்லை. அப்ப அங்க என்ன நமக்கு பிடிச்ச விஷயம்னா, அது காதலா இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், வரிகளா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், வெளிநாடு பயணமா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அதை தூக்கி முன்னாடி வச்சுக்கணும். அப்படிதான் இன்னைக்கு வந்து காதல் தினம் எங்களை புதுசா மாத்திக்கிட்டே இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், பேசும்போதுல இந்த ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் தாண்டி மனுஷன் பேச பேச எனக்கே அவ்வளோ லவ் வருது அவர் மேல. லிட்டரலா சொன்னா அப்படியே ஆசை. ஜென்ரலா நான் அசைவேன், ஓடுவேன், ஏதாச்சும் பேசிட்டு இருப்பேன். ஒரு பேச 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 பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணுது. உங்கள் பக்கத்திலே இருந்து இதெல்லாம் அப்படியே அணுவா ரசிக்கிறீங்களே, எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஜாலியா இருக்கு. உண்மையா நான் ரொம்ப blessed. வெரி மச் ஆக்சுவலா, சீரியஸ்லி. நான் இந்த பக்கம் விஸ்வா கவிஞர் கவிதையில சொல்லிட்டாரு, ரொம்ப பாமர மக்கள் நம்ம வார்த்தையிலே காதலை சொல்லலாம். ஹவு பிளஸ்ட் ஆர் யூ நக்ஷத்ரா கிடைச்சதுக்கு? உங்க லவ்வை, உங்க இவ்வளோ லவ்வை அவங்களுக்கு தெரிவிக்கணும்னா வார்த்தையாலோ ஒரு ஆக்ஷனாலோ அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட மனசுல இருக்க மனக்குமுறல்கள், டவுட் எல்லாம் அவரால் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணி விட்டாரு. ஸோ நம்ம இதோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்கு, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் நான் உங்க கணவர் மீது இருக்க அந்த லவ், அன்பு, எதிர்பார்ப்பு, அவர் எந்த அளவு அதை தாண்டி அவர் ஒரு சூப்பர் கணவரா இருக்காரு எல்லாம் கேட்டிருந்தோம். அழகா வார்த்தைகள்ல ஒரு லெட்டர் எழுதினீங்க, அந்த லெட்டர் இங்க இருக்கு. ஸோ 2 பேரும் இங்க வந்தீங்கன்னா உங்க கணவர் மீது இருக்க அன்பை நீங்களே படிச்சு அவங்களுக்கு காட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ நக்ஷத்ரா, லவ் பண்ண புதுசுல லவ் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா சில விஷயங்களால நடுவில் உங்களுக்கும் எனக்கும் நிறைய சண்டை, பிரியற அளவுக்கு யோசிச்சோம். ஆனா இப்ப கல்யாணம் ஆயிட்டு உங்க கூட வாழ ஆரம்பிச்ச பிறகு நினைக்கிறேன், நான் மட்டும் அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருந்தா லைஃபே தொலைஞ்சு போயிருக்கும். லைஃப் இவ்வளோ அழகானதுன்னு எனக்கு நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்போ போட்ட சண்டைக்கெல்லாம் சேர்த்து இப்போ என்ன ரொம்ப அழகாக லவ் பண்ணி சாவடிக்கிறீங்க. வாழ்க்கை இவ்வளோ கலர்ஃபுல்லாக்கி கொடுத்ததுக்கு லைஃப் லாங் நன்றியோட கூட இருப்பேன். உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும். அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மும்பை ஒரு கவிதை மாதிரி தான் இருந்தது. அதுவே அவ்வளவு அழகா இருந்தது. உங்ககிட்ட இருந்தா தேங்க்யூ. பெருசா இருக்காது. அன்புள்ள மாமாவுக்கு, திருமணத்துக்கு முன்பு நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது. பட் இப்போலாம் நான் எவ்வளோதான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நீங்க பொறுத்து போறீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. என்ன தவம் செய்தேன் உன்னை அடைய? என் சின்ன வயசுல இருந்து நான் இழந்த உறவுகளுடைய அன்பை ஒட்டு மொத்தமா எனக்கு கொடுக்குற. நான் பொதுவாக அடுத்த ஜென்மம்னு ஒன்று வேண்டவே வேண்டாம்னு நினைப்பேன். பட் இப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் மனைவியாகவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ. வேற என்ன சொல்ல வார்த்தையே இல்லை. என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூட. டேட் போட மாட்டேன். போட்டிருக்கேன். நீ போட்டிருக்க. ஆமா, எப்படி மிஸ் பண்ணுவேன்? அவளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. எப்போ எழுதினாலும் டேட் போட்டு டைம் போடுவோம். டேட் போட்டு அழகா. ஸோ இவ்வளோ அழகா மனசுல இருந்து அப்படியே லெட்டர் எழுதி அந்த அத்தனை லவ்வையும் ஒரு பேனா வடிவில் உங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்காக நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி நீங்க கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களால ஷூட்ல இருக்கிறதுனால கொடுக்க முடியாது. உங்க சார்பா நாங்க ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கோம். பட் நீங்க உங்க கையால கொடுத்துடலாம். அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. ஸோ உங்க வாழ்க்கைய, உங்க உலகத்தை அழகாக்குற உங்களோட தேவதைகளுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பரிசா தான் இதை நாங்க பாக்குறோம். தேங்க்யூ.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட எல்லா போட்டோவும் இருக்கு. இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் அதை வந்து பண்ணவே இல்லை நான். ஜெயா டிவி ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நாங்கள் ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். ஏன்னா தேங்க்யூ அதுவும் அவளுக்கு பிடிச்ச போட்டோ. சிலம்பம் பிரமாதமாக ஆடுவா. அதே மாதிரி நல்ல ஓவியம் வரைவா. எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா கூட இவளுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது தெரிஞ்சால் போதும் எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டேலண்டான ஒரு கேர்ள். அவளுக்கான களம் நிறைய இருக்குது. அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எனவே அதை வந்து எங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணது மாதிரி ஜெயா டிவி ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜெயா டிவி. நன்றி. தேங்க்யூ லார்ட். நட்சத்திரங்களின் தேவதை நட்சத்திரா. நல்லா இருக்கு இது. வார்த்தை இல்ல சொல்றதுக்கு. நிறைய சொல்லிட்டேன். ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், லாஃப்டர் நிறைய இருக்கும். பட் இன்னைக்கு இந்த ஷோ பொறுத்த வரையும் ஒரு மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஷோ. இது நமக்கு மட்டும் இல்ல, பொங்கல் அன்னைக்கு பாக்குற ரியாலிட்டியா இருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இல்லாம யதார்த்தமா இருந்துச்சு. அந்த ஷோவோட வெற்றி அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா பொங்கல்னாவே அது சம்பந்தமா அப்படி போயிட்டு இருக்கிறத விட ஒரு ஜாலியா 2 பேர்த்தோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல களம். தேங்க்ஸ் பண்றோம். எனவே எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லிடுவோம். இந்த நேரத்தில் ஜெயா டிவி சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு எல்லாருமே பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பீங்க. காடு பொங்க கழனி பொங்க, மாடு பொங்க மனை பொங்க, மாளாத வேர்வை சிந்தி உழவர் தம் வாழ்வு பொங்க, நானிலம் முழுக்க வாழும் நற்றமிழர் பண்பாடு பொங்க, கரும்பும் தேனும் பாலோடு சேர்த்து பஞ்சபூதத்திற்கு பொங்கல் வாழ்த்து சொல்வோம். பொங்கலோ பொங்கல். ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு ஃபீல் குட்டான வேற லெவல் ஷோவா அமைஞ்சிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் கமல் along with our beautiful couples saying டாடா bye bye. இது கலாட்டா கப்பல்.